The Wolf and the Lamb. ஓநாய் மற்றும் ஆட்டுக்குட்டி. One day, a lamb was eating sweet grass. One day, it means ஒரு நாள். A lamb, ஒரு ஆட்டுக்குட்டி, was eating, present continuous tense. அதாவது சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஆட்டுக்குட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஸ்வீட் கிராஸ் அப்படின்னா புல். கிராஸ்னா புல். சாப்பிட்டு கொண்டிருந்தது. அவே ஃப்ரம் ஹர் ஃப்ளாக் ஆஃப் ஷிப். அதாவது ஃப்ளாக் ஆஃப் ஷிப்னா ஆட்டு மந்தை. ஃபார் அவே ஃப்ரம்னா தூரமாக. அதாவது ஆட்டு மந்தையிலேருந்து கொஞ்சம் தூரமாக புல்லை வந்து சாப்பிட்டு கொண்டிருந்ததுன்றதான் இதுக்கு மீனிங். She didn't notice a wolf walking near to her. She didn't noticeனா அது வந்து பார்க்கல. சீங்கிறது இங்கே வந்து ஆட்டுக்குட்டியை குறிக்குது. அது பார்க்கல. ஆட்டுக்குட்டி பார்க்கல. a wolf, ஒரு ஓநாய், வாக்கிங் நடந்து வந்து கொண்டிருந்தது. வாக்கிங் நியர் டு ஹர், பக்கத்தில். அதாவது ஆட்டுக்குட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஓநாய் நடந்து வந்து கொண்டிருந்ததை பார்க்கல அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். when she saw the wolf, எப்போ ஓநாயை வந்து ஆட்டுக்குட்டி பார்த்ததோ, she started pleading, please don't eat me. ப்ளீடிங் அப்படின்னா மன்றாடுதல். தயவு செய்து. ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து. அதாவது மன்றாடி தயவு செய்து என்னைய சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லுது ஆட்டுக்குட்டி. மை ஸ்டொமக் இஸ் ஃபுல் ஆஃப் கிராஸ். என் வயிறு ஃபுல்லாக புல் இருக்குது. மை ஸ்டொமக் இஸ் ஃபுல் ஆஃப் கிராஸ். கிராஸ்னா ஃபுல். என் வயிறு ஃபுல்லாக புல் இருக்குது. யூ கேன் வெயிட் அ while to make my meat taste much better. நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொண்டிரு, என்னோட கறி வந்து கொஞ்சம் உன்னோட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. The grass in the stomach will be digested quickly. அதாவது இங்கே என்ன சொல்லுதுன்னா, the grass அப்படின்றது புல், in my stomach என்னோட வயிறு, will be digest. will beங்கும் போது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அதுக்கு தான் இங்கே வில் பி யூஸ் பண்ணும். ஸோ என்னோட ஸ்டொமக்கில் இருக்க புல் வந்து டைஜஷன் ஆகிக்கொண்டிருக்கும். அதாவது வேகமாக. குயிக்லினா வேகமாக. எப்போ? இஃப் யூ லெட் மீ டான்ஸ். நீ லெட்டுன்றது அனுமதி. ஸோ நீ எனக்கு அனுமதி கொடுத்தினா நான் டான்ஸ் ஆட, என்னோட வயிறில் இருக்க புல் வந்து டைஜஷன் ஆகிக்கொண்டிருக்கும் ரொம்ப குயிக்காக, அது வேகமாக அப்படின்ற மாதிரி சொல்லுது. த வால்ஃப் அக்ரீடு. அது வந்து ஒத்துக்குச்சு. இந்த வால்ஃபும் ஒத்துக்குச்சு. while the lamb was dancing, she had a new idea. while, அதாவது டான்ஸ் ஆடி கொண்டிருக்கும் பொழுது அப்படின்றதான் while நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு தான் அங்கே யூஸ் பண்ணுவோம் பாஸ்டில். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் அந்த ஆட்டுக்குட்டி டான்ஸ் ஆடி கொண்டிருக்கும் பொழுது she had a new idea. அதுக்கு வந்து ஒரு நியூ ஐடியா இருந்தது. had வந்து hadனா இருந்தது. she said, அது சொன்னது. ஆட்டுக்குட்டி சொன்னது, I can dance faster. என்னால் வேகமாக டான்ஸ் ஆட முடியும். if you take my bell and ring it so hard. நீ வந்து என்னோட பெல்லை டேக்னா எடுக்கிறது. நீ எடுத்தினா அண்ட் மற்றும் ரிங் இட் ஸோ ஹார்ட். அதோட ரிங்கிங்னா சவுண்டு ஸோ ஹார்ட். எடுத்து ரொம்ப ஆட்டினா நல்லா டான்ஸ் ஆட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. த வால்ஃப் டுக் த பெல். எடுத்துருச்சு. டுக்குன்றது எடுத்துருச்சு. இந்த வால்ஃப் ஓநாய் வந்து பெல் அந்த மணியை எடுத்துருச்சு. அண்ட் ஸ்டார்டட் டு ரிங் ஸோ ஹார்டர். அது வந்து வேகமாக அந்த ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த பெல்லை. ஸோ அந்த பெல்லுலேருந்து சவுண்டு ஹெவியாக வருது. த சப்ரட் அப்படின்னா ஆடு மேய்ப்பவர். சப்ரட் ஹியர்ட் த சவுண்ட். ஹியர்னா கேட்டது. த சவுண்ட் அண்ட் ரன் குயிக்லி டு சேவ் த லேம்ப் லைஃப். ஆடு மேய்ப்பவர்கள் வந்து சேவ் பண்ணிட்டாங்க இந்த ஆட்டுக்குட்டியை.